ரெக்கார்டிங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ரெக்கார்டிங்கே கிடைக்கும். சரி. ஆல்ரைட். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்ணுவோம். இந்த மொதல் கொஸ்டின் விவேக், அந்த மொதல் கொஸ்டினை படிக்கிறீங்களா? இது எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த கிளாஸ் சிம்பிள் சென்டென்ஸ் தப்பு இல்லாம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். விவேக், அந்த மொதல் கொஸ்டினை படிங்க. Dash to the shop every Saturday. ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும். என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும்? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இதுல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும் விவேக்? Dash to the shop every Saturday. Goes to the shop every Saturday. கோஸ் வராது இல்ல. ஐக்கு அப்புறம் கோஸ் வரவே வராது இல்லையா? I go to the shop every Saturday. ஐய மறந்துச்சு. ஐய விட்டுட்டேன். அந்த ஒண்ணு பக்கத்துல ஐ. எஸ். ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? இப்ப ஐக்கு அப்புறம் எந்த காலம்? அந்த ஒண்ணு ஐக்கு அப்புறம் இல்ல, ஐக்கு அப்புறம் இந்த கோயிங்ல பீல என்ன தப்புங்க? பி ஏன் வராது? சோ பி வந்து am வரும். I am going to the shop. வெரி குட். I am going to the shopனு இருந்திருக்கணும். அப்ப am இல்ல, அப்ப going வராது. goes ஐக்கு அப்புறம் இந்த goes வராது. I go goes வரும் சார். have and has வந்தா gone வரும் சார். எஸ், வெரி குட். டில வந்து have வந்தா தான் gone வரும். இப்ப பாருங்க மேம், அஸ்மா மேம், I go to the shop every Saturday தான் கரெக்ட். இல்லைன்னா I am going வந்திருக்கணும். am இங்க கட் பண்ணிட்டாங்க. I goes வராது. he goes, it goes. he she இதுக்கு மட்டும் தான் goes வரும். கான்ல வந்து have மிஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பார்த்தா சிம்பிள் கொஸ்டின் மாதிரி இருக்கிறது, ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இது. ஐ கோ டு த ஷாப் எவ்ரி சாட்டர்டே, இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சரு. ஸோ இப்போ ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட ரெக்கார்டிங் வாங்கி பார்த்துக்கலாம். ஐ கோ டு த ஷாப் எவ்ரிடேன்னு படிக்கணும். எஸ், பாக்கி எதுவும் வராது. இப்போ நிறைய நம்ம இதை எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராமர் உள்ளே வந்துடும் நமக்கு. நம்பர் 2, விவேக் இல்லாம வேற யார் ரெடியா இருக்காது சொல்றதுக்கு? she dashed is very well. சிவகுமார் சார் சொல்ல முடியுமா? ஒன்னே ஒன்று தான் கரெக்டா இருக்க முடியும். ஐயா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். she plays tennis very well. யார் சொல்றது? யாரு? அஸ்மா. வெரி நைஸ். she plays tennis. she play வராது, ஷீக்கு அப்புறம் play வராது. ஸோ இப்போ சி என்ன? சி பிளே டென்னிஸ் வெரி வெல்னா காலத்தை பற்றி அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க எந்த ஒரு இதை பற்றி, பாஸ்ட்டை பற்றி இங்கே எந்த ஒரு வார்த்தையை வச்சு இண்டிகேட் பண்ணவே இல்லை. அதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் போக முடியாது. சியை தூக்கி போட்டுருங்க. ஷி இஸ் பிளேயிங் டென்னிஸ் வெரி வெல்னு வேணா வரலாம், இல்லை ஷி வாஸ் பிளேயிங் டென்னிஸ் வெரி வெல் வரலாம். வெறும் பிளேயிங் வராது. அப்போ ஏசிடியை தூக்கி போட்டுடலாம். பி தான் முக்கியம். எகெயின் ஷி பிளேஸ் டென்னிஸ் வெரி வெல். நம்பர் 1, ஐ கோ டு த ஷாப் எவ்ரி சாட்டர்டே. எவ்ரி சாட்டர்டே, நேற்றையும் போயிருக்கேன், போன சாட்டர்டேயும் இந்த சாட்டர்டேயும் போயிருக்கேன், அடுத்த சாட்டர்டேயும் போவேன். இந்த முக்காலத்தையும் குறிக்கிறப்ப அந்த சிம்பிள் ப்ரெசென்ட் வருது. ஐ கோ டு த ஷாப் எவ்ரி சாட்டர்டே. ஷி பிளேஸ் டென்னிஸ் வெரி வெல். ஸோ வெரி குட். அஸ்மா மேம், உங்க பேர் அஸ்மான்னு தானே சொல்லணும்? யா சார். யா யூ ஆர் டூயிங் கிரேட். வெரி நைஸ். சூப்பர். தேங்க் யூ சார். சூப்பர். விவேக், நம்பர் 3. We have a big house in the country. Very nice. We have a big house. We has வராது. I have, we have, you have, he has, it has, they have. He, she இதுக்கு மட்டும்தான் has வரும். அப்புறம் இங்க பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. ஸோ ஏவும் கிடையாது. டி பாஸ்ட் டென்ஸ், ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிற மாதிரி எந்த வாக்கியத்தில் எதுவும் இல்லை. டியை தூக்கிடுங்க, ஏவையும் டியும் தூக்கிடுங்க. have கரெக்டான ஆன்சர். we are having, ஹேவிங்க்கு முன்னாடி ஆர் வரணும். ஸ்ட்ரெயிட்டா வி ஹேவிங்னு வந்தா கிராமட்டிக்கலி ராங். சியை தூக்கிடுங்க, அவ்வளவுதான். we have a big house in the country. எகெயின் இது சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ்ல கிராமர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தப்பு இல்லாம எழுதிடலாம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அஸ்மா மேம், நீங்க ட்ரை பண்ணுங்க, 4th ரீட் பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். They are not here. Dash. இந்த dash தான் நீங்க Dash, they are outside. hyphen, they are outside. Apostrophe போட்டு they are outside. இந்த பங்க்சுவேஷன்லாம் கரெக்டா பார்த்துக்கணும்.
they are not here dash, they are outside. Sir, already they are outside. இன்னொரு They are not here. ஆஹா ஆஹா நீங்க அந்த டேஷ் இல்லாம தமிழ் படுத்தி எனக்கு சொல்லுங்க அஸ்மா மேம். தே ஆர் நாட் ஹியர்னா என்ன அர்த்தங்க? They are not here. அவங்க யாரும் இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் சார். They are not here. அவங்க இங்க இல்ல, தே ஆர் அவுட் சைட். Already they are outside. அப்ப ஆல்ரெடி அப்படின்றதுக்கு சொல்றேன். சொல்ல முடியாது. நீங்க நேரடியா தமிழ் படுத்துறது அந்த கஷ்டம் வருது. பரவாயில்ல, குட் அட்டம், வெரி குட் அட்டம். விவேக் ஏதாவது சொல்றாரான்னு பார்ப்போம். தமிழ் படிச்சுட்டு ஒரு ஆன்சரை கொண்டு வாங்க பார்க்கலாம் விவேக். They are not here. அவர்கள் இங்க இல்ல still. ஆனா they are அதனால they are outside. இது நல்லா பாருங்க. ஆன்சர், உங்க ஆன்சர் என்ன விவேக்? Still sir. ஸ்டில்லுன்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டு மீனிங்கை தப்பா சொல்லிட்டீங்க. ஸ்டில்லுன்னு என்ன அர்த்தம்? ஸ்டில்னா அதான் பட்டோட அதனால் அஸ்மா மேம் கேப்ப ஸ்டில்லுன்னா என்ன அர்த்தம்? இருந்த போதிலும். இருந்த போதிலும் வராது. சத்யமூர்த்தி சார் கேப்ப. சத்யமூர்த்தி சார் நம்பர் 4 படிங்க சத்யமூர்த்தி சார். They are not here. They are dash. They are outside. கவனமா கூர்ந்து கவனிக்கணும். இருந்த போதிலும் கிடையாது. ஸ்டில்லோட மீனிங் வேற. ஸ்டில்லோட மீனிங் தெரியுமா சத்யமூர்த்தி சார் உங்களுக்கு? ஸ்டில்னா இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சார். இன்னும் வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னும் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப கொண்டு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டேஷ்ல ஃபில் பண்ணிட்டு ஐஃபன் போடுறாங்க பாருங்க. தே ஆர் அவுட் சைடு. அவங்க இங்க இல்ல, இன்னும் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அவுட் சைடு தான் இருக்காங்க இன்னும். அவங்க இங்க இல்ல ஆர் போட்டிருக்காங்க. இங்க அவங்க இல்ல, ஸ்டில் தே ஆர் அவுட் சைட். இன்னும் அவங்க வெளியில தான் இருக்காங்க. இப்ப பாருங்க, தே ஆர் நாட் ஹியர் ஸ்டில். இன்னும் இது வரல இங்க வரல, வெளில தான் இருக்காங்க. இது வரல இங்க வரல, வெளில தான் இருக்காங்க. இது வரல இங்க வரல, வெளில தான் இருக்காங்க. அஸ்மா மேம் புரியுதுங்களா அது? ஓகே சார், ஓகே சார். இப்ப எனிமோர்னா தே ஆர் நாட் ஹியர் எனிமோர்னா இப்ப அவங்க எல்லாம் எப்பயோ வெளில போயிட்டாங்க. எப்பயோ போயிட்டாங்க. எனிமோர்னா இங்க திருப்பி வரமாட்டாங்கன்னு அர்த்தம். திருப்பி வரமாட்டாங்க. தே ஆர் நாட் ஹியர் எனிமோர்னா ஒரே தனியா போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டு எனிமோர் வராது. தே ஆர் நாட் ஹியர் ஆல்ரெடி. அதுக்கு பாருங்க, பாசிட்டிவ் ஃபியூச்சரையும் கனெக்ட் பண்றாங்க, ப்ரெசன்டையும் ஃபியூச்சரையும். தப்பானது ஆல்ரெடி. தே ஆர் நாட் ஹியர் ஜஸ்ட் நோ. தே ஆர் ஹியர் ஜஸ்ட். நாட்டை தூக்கிருந்தீங்கன்னா வேணா ஜஸ்ட் இருக்கலாம். இப்பதான் இங்க இருந்தாங்க, இப்பதான் இங்க இருந்தாங்க, வெளில போனாங்க, இப்பதான் இங்க இருந்தாங்க. அப்ப அந்த நாட்டை கட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வரலாம். ஸோ எனிமோர் ஆல்ரெடி ஜஸ்ட் மூணுமே வராது. கேர்ஃபுல்லா பார்க்கணும். வெரி நைஸ் சத்யமூர்த்தி சார். குட் 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 கான்ட்ரிபியூஷன். நீங்க கொஸ்டின் நம்பர் 5 நீங்க தான் பார்க்க போறீங்க. ஆல் ரைட். There are many trees. உங்களுக்கு There are many சொல்லுங்க. there are many trees in the park. in the park. ஒரு க்ளோஸ்ட் ஏரியா, வரையறுக்கப்பட்ட ஒரு ஏரியா அப்படிங்கிறப்ப இன். அப்புறம் பார்க்குக்குள்ள இருக்கும், அடுத்து இருக்காது. வெளியில இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்க்குக்குள்ள நிறைய ட்ரீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. there are many trees in the park. very good, சூப்பர். 5A is fine. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விவேக் இந்த கொஸ்டின் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். 6 கொஸ்டின் நம்பர் 6 விவேக் எடுங்க. My brother was watching TV when I arrived. பியூட்டிஃபுல்லா நான் வந்தப்போ என் பிரதர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. டிவி பார்த்து கொண்டு இருந்தார். வெரி குட் வெரி குட். இந்த காம்போ தான் முக்கியம். மை பிரதர் வாஸ் வாட்சிங் டிவி. நான் வர்றதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணாரு, நான் வந்த பாயிண்ட்லயும் வாட்ச் பண்றாரு. அப்ப அது கண்டினியூஸா நடக்கிற ஈவெண்ட்டை பாஸ்ட் கண்டினியூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்ட். அவர் சொன்னது கரெக்ட். மை பிரதர் வாஸ் வாட்சிங் டிவி வென் ஐ அரைவ்டு. சூப்பர் ஆன்சர். த ஆன்சர் வந்து மை பிரதர் வாஸ் வாட்சிங் டிவி வென் அரைவ்டு. சி அஸ் இன் கேட். சி அகெயின் அந்த ரெக்கார்டிங் கிடைக்கும். கரெக்டா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எந்த லெவல் போனாலும் இருக்கும். அது A2 B1 B2 C1 C2 போனாலும் பேஸ் தான். தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த காம்போ ரொம்ப பெரிய முக்கியமான காம்போ. பாஸ்ட் கண்டினியூஸ் வாஸ் வாட்சிங், சிம்பிள் பாஸ்ட் அரைவ்டு. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் சிம்பிள் பாஸ்ட் காம்போவும் அடிக்கடி வரும். எந்த லெவலில் வேணாலும் கேட்கலாம் அவங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட். சந்தோஷ் 7. உங்களுக்கு தான் 7. சந்தோஷ் 7. Can you do me a favor, please? ஃபேவர் என்னங்க?
For help. ஹெல்ப், ஃபேவர்னா ஹெல்ப். இப்படிதான் கேட்பாங்க. அமெரிக்கனைஸ்டு ஃபார்ம்ல FA VOR யூவை கட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்ல வந்து அந்த யூ இருக்கும். கேன் யூ டூ மீ எ ஃபேவர், இதுதான் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன். கேன் யூ டூ மீ எ ஃபேவர், இல்ல கேன் யூ ஹெல்ப் மீன்னு கேட்கறதுக்கு பதில் கேன் யூ டூ மீ எ ஃபேவர்னு அஃபிஷியலா கேட்கறது, ப்ரொஃபஷனலா கேட்கறது, பணிவா கேட்கறது. கேன் யூ டூ மீ எ ஃபேவருங்கிறது பணிவை குறிக்குது. கேன் யூ டூ மீ எ ஃபேவர், டூ ஃபேவர் அப்படிங்கிற கலெக்ஷன் தான் முக்கியம். வேற எந்த ஒரு ஆன்சர் வராது. 7 ஏ ஆஸ் an ஆப்பிள், 7ஓட ஆன்சர் வந்து ஏ. வெரி குட். சத்யமூர்த்தி சார் 8. It was very cold yesterday. பியூட்டிஃபுல். அந்த எஸ்டர்டேங்கிற ஒரே கீவேர்டு தான் சிம்பிள் பாஸ்ட் குறிக்குது. பாருங்க, இட்டுக்கு அப்புறம் வேர் வராது. பாருங்க, ஐ வாஸ், வி வேர், யூ வேர், யூ வேர், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், தே வேர். இந்த இட்டுக்கு வாஸ் வரும். இட்டுக்கு வேர் வேற தூக்கி போட்டுருங்க, வராது. கிராமட்டிக்கலா வராங்க. சி வந்து இஸ் பிரசன்டென்ஸ் வராது, தூக்கி போட்டுருங்க. பீன் ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு. இட் ஹாஸ் பீன் வெரி கோல்ட், இட் ஹாஸ் சின்ஸ் எஸ்டர்டே அப்படிங்கிற வேற கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வரலாமே தவிர இது வந்து முற்றுப்பெறாத வினை. பீன் வந்து இங்க இருக்காது, தூக்கி போட்டுருங்க. ஆன்சர் வந்து இட் வாஸ் வெரி கோல்ட் எஸ்டர்டே. சூப்பர் சூப்பர். அஸ்மா மேம் 9 ட்ரை பண்ணுங்க, முடியுதான்னு பார்க்கலாம். நீங்க படிங்க, ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டுங்க மேம். I like to read book in my free time. Books in my free time. I like Books. to read books. அது எஸ்எல்லாம் விட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். Okay, okay. I like to read books in my free time. நல்லா பார்த்துங்க, in my free time. ஸோ இந்த இந்த ப்ரிப்போசிஷன்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அடிச்சு சொல்லணும். சூப்பராக சொன்னாங்க. ஐ லைக் டு ரீட் புக்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். சூப்பர். 9க்கு ஏ ஆஸ் an ஆப்பிள் தான். பின்னாடி உள்ள ஒவ்வொரு இதுவும் ஏன் தெரியாது, ஏன் வராதுங்கிறத அடுத்தடுத்தாப்புல கொஸ்டின்ல இது சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ்ல வரும். அதனால டோன்ட் வரி, யூ வில் மூவ் ஃபார்வர்ட். சந்தோஷ் டைம். He goes. Yes, he goes to school by bus every day. அது நம்பர் 1க்கு நம்பர் 10க்கு தான் வித்தியாசம். அங்க ஐ கோ டு ஷாப், ஐ கோ டு ஸ்கூல்னு வந்தது. இங்க ஹீ கோ வராது, ஹீ கோஸ் மட்டும்தான் வரும். எவ்ரிடேங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் வர்றதுக்கு சிக்னல் வேர்டு எவ்ரிடே இருக்கு. ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ், எவ்ரிடேங்கிற ஒரே ஆன்சர் தான் பாசிபிள். அதர் 3 ஆன்சர்ஸ் பாசிபிள் இல்லை. கொஸ்டின் நம்பர் 1 நான் சொன்னதுதான். அங்க ஐ வச்சிருக்காங்க, அங்க கோ வரும். இங்க வந்து ஐக்கு பதில் ஹீ சப்ஜெக்டை மாத்துறதுனால அந்த மெயின் வெர்பு அடிபடுது. பாருங்க, மாறுது பாருங்க. ஐ கோ டு த ஷாப் எவ்ரி சாட்டர்டே. நம்பர் 1. நம்பர் 10ங்க நீங்க அந்த டிஃபரன்ஸை ஈஸியா பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம். ஹீ கோன்னு ஒரு இங்கிலீஷே கிடையாது, ஹீ கோயிங்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஹீ இஸ் கோயிங் வேணா சொல்லலாம், ஹீ கோயிங்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஹீ ஹாஸ் கான்னு ஒரு இங்கிலீஷ் இருக்கு, ஆனா ஹீ கான்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில், குறிப்பா இந்தியாவில், அது குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த சப்போர்ட்டிங் வெர்பை மிஸ் பண்ணுவோம். சப்போர்ட்டிங் வெர்பை மிஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா நீங்க ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பண்றப்ப, ஆஃபீஸ்ல பேசுறப்ப சப்போர்ட்டிங் வெர்பு தான் இந்த கிராமரை குறிக்கும், காலத்தை குறிக்கும். காலத்தை குறிக்கிற எதையுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா காலம் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எந்த காலத்தை குறிப்பிடுறோம்னு நம்ம சப்போர்ட்டிங் வெர்பை வச்சுதான் கண்டுபிடிப்போம். They were at the beach last summer. They were at the beach last summer. Super. They were at the beach last summer. They were at the beach last summer. சிக்னல் வேர்டு வந்துருச்சு. பாஸ்ட்டை மட்டுமே குறிக்கும். டே வேற தான். இது வாசு பாஸ்டா இருந்தாலும் டேங்கிற ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு ஒத்து வராது. ஸோ ஐ வாஸ், வி வேர், யூ வேர், யூ வேர், தே வேர், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், தே வேர். அப்ப அந்த தே வரப்ப வேற வருது. அட் த பீச். நல்லா பாத்துங்க அஸ்மா மேம். அட் த பீச் லாஸ்ட் வந்து இன்னும் பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இப்படிதான் நம்ம வாக்கியத்தை அமைக்கிறோம். அது அடிப்படை, அதோட ஹார்ட்டே கிராமர் தான். சத்யமூர்த்தி சார் நம்பர் 12. He dash a new friend at camp. She made a new friend at camp. She made a new friend at camp. கேம்ப் முடிஞ்சிச்சு. இப்ப கேம்ப் முடிச்சு வெளில இருக்கோங்கிறது. இப்ப நம்ம கேம்ப்ல இருக்கிறோம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. She made a friend at camp. அந்த அட்டை பாத்துக்குங்க, பின்னாடி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த ப்ரிப்போசிஷனும் விட்டுறோம்னா she made a new friend at camp. கேம்ப்ல ஒரு புது ஃப்ரெண்டை சம்பாதிச்சாரு, ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சாரு. made a new friend. She makes
அப்படின்னு ப்ரெசென்ட்ல வராது. ஏன்னா கேம்ப் முடிஞ்சிருச்சு. கேம்ப் இன்னும் ஓடிட்டு இருக்கிறதா எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஷீ மேக்ங்கிற ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஷீ மேக்ஸ்னு வேணா இருக்கலாம், கிராமட்டிக்கலா ரைட்டா இருக்கலாம். ஷீ மேக்கிங் டி அப்படி ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஷீ இஸ் மேக்கிங் வேணா இருக்கலாம். ஸோ எகெயின் நம்ம குறிப்பா தமிழை மதர் டங்கு, தமிழ் தெலுங்கு மதர் டங்கா உள்ளவங்க ஈஸியா பண்ற தப்பு, அந்த தப்பு பண்ணிடவே கூடாது. இந்த பேசிக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். சந்தோஷ் 13 கேர்ஃபுல். சந்தோஷ் 13. Would you like some water? சூப்பர். சம் வாட்டர்னு தான் சொல்லுவோம். would you like some water? would you like some water? எப்பயுமே அந்த சம் வாட்டர், எனி வாட்டர், மச் வாட்டர், ஃபியூ வாட்டர் சொல்லிடக்கூடாது. சம் வாட்டர் நீங்க வர்றப்பயே அது மைண்ட்ல வந்துடும். would you like some water? would you like some water? ஸோ 13க்கு ஏ ஆஸ் இன் ஆப்பிள். 13க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். நிறைய பார்க்க போறோம். ஒவ்வொரு லெவலையும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிரும். பிரச்சனை இல்லை. 14 விவேக் 14. We haven't got dash bread left. We haven't got any bread left. வெரி குட். ஹேவிங்ட் நெகட்டிவ் வார்த்தை வந்திருக்கு. ஹேவிங்ட் அப்ப எனி தான். Haven't any bread left. இதுல எந்த பிரெட்டுமே மிஞ்சி இருக்கல சொல்ற மாதிரி சொல்றாங்க. பிரெட் எதுவுமே மிஞ்சி இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுவுமே தீந்து போச்சு. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்குறேன், பிரெட்டே இல்லை, தீந்து போச்சு. இந்த இடத்துல நாட் இல்லைன்னா we have got some bread leftன்னு வந்திருக்கும். Some bread. நாட்டு இல்லைன்னாக்கா நம்மள்கிட்ட கொஞ்சம் தான் பிரெட் இருக்கு, வாங்கிட்டு வந்துருங்க பாரு. இது அதை விட மோசம். பிரெட்டே இல்லை, எந்த ஒரு பிரெட்டுமே நம்மள்கிட்ட இல்லை. ஸோ we have got some bread left. We haven't got any bread left. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆஸ் இன் ஆப்பிள். பாக்கி எந்த ஆன்சரும் வராதுங்கிறது தான் உண்மை. வேற எந்த ஆன்சரும் வராது. சத்யமூர்த்தி சார் 15. It is very dark. Dash. Can you turn? Dash the light. It is very dark. It is very dark up. It is very dark up. Can you turn off the light? Oh, it's very dark. Turn on the light. Turn on. இருட்டா இருக்கு, கொஞ்சம் லைட் ஆன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஆமா, பண்ண முடியுமா? ரொம்ப இருட்டா இருக்கு. Can you turn on the light? தான வரும், ஆஃப் வராது. Yes sir. It is very dark. ஐஃபன் போட்டிருக்காங்க. Can you turn dash the light? question mark முடியுது. அந்த பங்க்சுவேஷன் ரொம்ப முக்கியம். அஸ்மா மேம், அந்த பங்க்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப், ஐஃபன், டேஷ், அப்போஸ்ட்ரோஃப், Okay, sir. எல்லாமே கரெக்டா பாத்துக்கணும். இட்ஸ் வெரி டார்க். Sir. Can you turn on the light? Yes. Sir. All right. 16. Sir. சொல்லுங்க. சார் நீங்க ரெக்கார்டு எப்படி அந்த நோட்ஸ் எடுக்கிறது தெரியல சார், எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அனுப்பி வைக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சோன்னு அனுப்பி வைக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சோன்னு பேசலாம். கிளாஸ் அப்சர்வ் பண்ணுங்க. கிளாஸ் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே சார். படாரு போயிடும். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். டோன்ட். சந்தியா மேம் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சு சொல்லியே கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூர். எஸ் சத்யமூர்த்தி சார் 16. He is doing homework now. சூப்பர். எப்படி நவ், இந்த நவ் வந்ததுனால தான் கண்டுபிடிச்சிங்க. நவ் வந்தனால நவ் வந்ததுனால சிக்னல் வேர்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அது மட்டுமே வர முடியும். நவ் இருக்கிறதுனால டூ டஸ் டூயிங்க தூக்கி போட்டுடணும். ரொம்ப முக்கியம். சிக்னல் வேர்டு வச்சு தான் நீங்க பேசணும், நீங்க எழுதணும். ஒரு நிறைய பேர் கேட்பாங்க டென்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு. சிக்னல் வேர்டை வச்சு சப்ஜெக்ட் வேர்பை செட் பண்ணி நீங்க டென்ஸை யூஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் முடிச்சு போச்சு. ஸோ நீங்க ஷீ டஸ் ஹோம்ஒர்க் நவுன்னு சொல்லவே கூடாது. ஹீ டஸ் ஹோம்ஒர்க் நவுன்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஹீ டஸ் ஹோம்ஒர்க் நவுங்கிற இங்கிலீஷ், ஹீ இஸ் டூயிங் ஹோம்ஒர்க் நவுங்கிறது மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்கு. சிக்னல் வேர்டும் அந்த டென்ஸை சூஸ் பண்றதும் ஒரே கப்பலா வந்து போயிட்டே இருக்கும். அந்த கப்பலா நீங்க டீ கப்பலே பண்ண முடியாது. ஸோ அது நிறைய இன்னைக்கு கிளாஸ்லேயே நிறைய பார்ப்பீங்க. நவ் வந்தா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். கிராமட்டிக்கலி ஹீ டஸ் ஹோம்ஒர்க்னு வேணா கட் பண்ணலாம். நவ்வை சேர்த்தீங்கன்னாக்கா இஸ் டூயிங் ஹோம்ஒர்க் நவுன்னு தான் போகணும். சிக்னல் வேர்டு கீவேர்டும்பாங்க. அமெரிக்கன்ஸ் அது சிக்னல் வேர்டும்பாங்க. பிரிட்டிஷ்ல வந்து அது கீவேர்டும்பாங்க. இந்த சிக்னல் வேர்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சந்தோஷ் 17. There is not much milk in the. That's it. அவ்வளவு. There isn't இப்படி படிக்கணும். There isn't much milk in the fridge. ஃப்ரிட்ஜ் பாருங்க. ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஏரியா. இந்த ஃப்ரிட்ஜ். So there isn't much milk in the fridge.
ஸோ தெர் இஸ் மெனினா மில்கை கூட்டி பார்க்க முடியுமா, நம்பர் போட்டு பார்க்க முடியாது. மெனியை தூக்கி போடுங்க. சம் தெர் இஸ் இன் சம் மில்க்னு நெகட்டிவ் வராது. இதுவே பாஸ்ட் நாட்கள் வந்தால் தெர் இஸ் சம் மில்க்னு வந்திருக்கும். அந்த தெர் இஸ்ன்ட்டு வந்திருக்கிறதுனால சம் வராது. செவரல்ங்கிறது என்ன என்றது மில்கை எண்ண முடியாது. மில்கை எண்ணாதான் அந்த செவரல் வர முடியும். ஸோ டியை தூக்கி போட்டுருங்க. வெரி குட். அஸ்மா மேம் 18. கஷ்டமானது தான், இருந்தாலும் பரவாயில்ல. I dash my key, dash have you seen them? இது ஒரு sir, I lost my key. இந்த இடத்துல அப்படி வராது. ஏன் தெரியுங்களா? ஒரு நம்ம ஹெல்ப் கேட்கலாம். இப்ப சந்தோஷ் ஹெல்ப் பண்ணுங்க. 18. சந்தோஷ் டெக்னிக்கல் இஷ்யூ. I have lost my keys. Have you seen them? பியூட்டிஃபுல். இப்ப மேம் அஸ்மா மேம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்ப காணா போயிருக்குது. இப்ப காண அடிச்சுட்டேன் நானு. இன்னும் காணா போயிருக்கு. இன்னும் எனக்கு தெரியல, இன்னும் எனக்கு கிடைக்கல. அதாவது ப்ரெசன்ட்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்ற ஒரு அற்புதமான டென்ஸ் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அவங்க ஐஃபன் போட்டிருக்காங்க பாருங்க. நீ பாத்தியா, நீ பாத்தியா, நீ பார்த்திருக்கியா, நீ பார்த்து நான் காண அடிச்சுட்டேன் அப்படின்னா காண அடிச்சுட்டேன். இப்பவும் காணாதான் போயிருக்கு. இப்பயும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ப்ரெசன்ட்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்றதுனால இது உண்மையிலே கஷ்டமான கொஸ்டின் உங்களுக்கு வந்துடுச்சு. 18 பிஎஸ் இன் பாய். ஐக்கு அப்புறம் ஹாவ் லாஸ்ட்ங்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வெறும் ஐ லாஸ்ட் காண போயிடுச்சுங்கிறத காண போயிருக்கு. இப்பயும் காணாதான் போயிருக்குது. ஐ லாஸ்ட் மை கீஸ்னா இன்னொரு இடத்துல ஒரு வகையில என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, இது இப்ப கிடைச்சிருக்கலாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வராம இருக்கிறதுக்கு ஐ ஹவ் லாஸ்ட் மை கீஸ் இப்பயும் காணாதான் போயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வருது. 18 பிஎஸ் இன் பாய். நோட் பண்ணிக்கிங்க. 18 ஹோம்ஒர்க் பண்றப்ப இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 19 சத்யமூர்த்தி சார் 19. Yes, sir. What time does you get up every morning? What time do you get up every morning? பியூட்டிஃபுல். எவ்ரி மார்னிங் சிக்னல் வேர்டு வந்துருச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணும். எவ்ரி சாட்டர்டே, எவ்ரி டே, எவ்ரி மார்னிங், எவ்ரி நைட் அப்படின்னு நேத்தி இன்னைக்கு நாளைக்கு 3 பொழுது நடக்க போகுதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். வாட் டைம் டூ யூ கெட் அப். டூ பிளஸ் கெட் வந்து கெட்டை பிரிச்சு டூ பிளஸ் கெட்னு வருது. அந்த டூவை வெளில எடுத்து அவங்க கொஸ்டின் அமைக்கிறாங்க. டிட் வராது பாஸ்ட் டென்ஸ். இந்த இடத்துல கெட்டுக்கு அப்புறம் ஆர் கெட் அப்படிங்கிற ஒரு கிராமர் கிடையாது. டஸ் கெட்டுன்னு சொல்லி யூக்கு டஸ் வராது. ஸோ கிராமட்டிக்கலா எல்லாமே தப்பு. டூ யூ கெட் அப் தான் கரெக்ட். வாட் யூ டிட் இஸ் ரைட். சூப்பர். விவேக் 20. She always has breakfast at 7 o'clock. பியூட்டிஃபுல். எப்பவுமே 7 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான் அப்படின்னு காலை உணவு. இந்த சிக்னல் வேர்டு என்னங்க இதுல? ஆல்வேஸ். ஆல்வேஸ் தான் சிக்னல் வேர்டு. ஆல்வேஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ ஹேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் அஸ்மா மேம் அட் 7 o'clock. அந்த டயத்துக்கு முன்னாடி அட்டு வரும் பார்த்துக்குங்க. Okay, sir. எல்லாமே ஒரு 5-6 ரூல் தான் நீங்க பார்க்கணும். அந்த 5-6 ரூலை நம்ம தரவு பண்ணிட்டோம்னா நினைச்சாலும் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். 21 சந்தோஷ் 21. We ate dinner when the phone rang. No. We were eating dinner when the phone rang. அவ்வளவுதான். சந்தோஷ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் காம்போ பார்த்தோம் பாத்தீங்களா? பாஸ்ட். Yes, sir. Yes, sir. இந்த காம்போ ரொம்ப முக்கியம். போன் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். போன் அடிக்கிறப்பையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தப்ப போன் அடிச்சுது. ஸோ போன் அடிக்கிறதுங்கிறது ஒரு சிம்பிள் பாஸ்ட். குயிக்கா வந்துட்டு போயிடும். பாஸ்ட் கண்டினியூஸ். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு போன் அடிச்சதுக்கு அப்புறமும் நாங்க சாப்பிட்றோம். போன் அடிச்சது, சாப்பிட்ற சமயத்துல போன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போனை நாங்க எடுக்கல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போனுக்கு காலை ரிட்டர்ன் பண்ணணும். We were eating dinner when the phone rang. இதுதான் காம்போ. இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த என்டையர் சென்டென்ஸ் இந்த டென்ஸை வச்சு அவங்க சிக்னல் வேர்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இங்க சிக்னல் வேர்டுனா என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் காம்போ தான் சிக்னல் வேர்டு. ஸோ சூப்பர் சூப்பர். 22 சந்தோஷ் again. I don't like coffee. I prefer tea. சூப்பர் சூப்பர். I don't like coffee. ஐஃபன் போட்டிருக்காங்க பாருங்க. I prefer tea full stop. I don't. இப்போ என்னுக்கு டீக்கு நடுவில் அப்போஸ்ட்ரோக் போட்டிருக்காங்க. டேஷ். ரொம்ப பக்காவாக பார்த்துக்கணும். கேம்பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சர்ல எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. பஞ்சுவேஷனுக்கு
முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பங்க்சுவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. அதுக்கு பதில் ஐ டோன்ட் லைக் காஃபி, ஐ ப்ரிஃபர் டீ. இப்போ டோன்ட் வந்திருக்கு, லைக்ஸ் வராது, ஐக்கு லைக்ஸ் வராது. ஐ டோன்ட் லைக்கிங்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது, ஒரு டென்ஸ் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச 12 + 8 20 கிடையாது. ஐ டோன்ட் லைக்டு அப்படின்னு ஒரு இது கிடையாது. அது ராங் இங்கிலீஷ். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே சமயத்துல நிறைய வேல்யூ நம்ம கொடுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ பார்த்து ரொம்ப கவனமா இது பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 23. அஸ்மா மேம், உங்க பேர் அர்ச்சனாவா? உங்க ஆடியோ பிரேக் ஆகுது அர்ச்சனா, உங்க ஆடியோ பிரேக் ஆகுது. அர்ச்சனா நீங்க வெயிட் பண்ணுங்க, டோன்ட் வரி. அர்ச்சனா தான் சார். நீங்க லிசன் பண்ணுங்க, டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க லிசன் பண்ணுங்க, ஏன்னா இந்த 1 hour கிளாஸ் குயிக்கா ஓடி போயிடும். அதுக்கு தான் பாரு. அஸ்மா மேம் 23. Sir, do you help me? Do you help me with this problem? ஆஹா, Sorry, can you help me? Yes. Sorry, can you help me with this problem? Sorry. Do you help me னா ரூடும்பாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்லயோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயோ. நீங்க do you help me ன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல ஹெல்ப் கேட்கிறப்ப ஹியூமிலிட்டி அடக்கத்தோட கேட்கணும், பணிவோட கேட்கணும். அப்ப கேன் யூ ஹெல்ப் மீங்கிறது ஒண்ணு வரும். would செகண்ட் பெஸ்ட் ஆன்சரா வரலாம். பெஸ்ட் ஆன்சர் கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராப்ளம். அப்புறம் முக்கியமா பார்க்க வேண்டியது போடலாம் சார், குட்டு போடலாம் சார். COULD குட்டு போடலாம் சார். குட்டு இருந்தா பெஸ்ட். கேனு குட்டு இதுல ஒரே இதுல இருந்ததுன்னா குட்டு தான் சூஸ் பண்ண. அருமையா கேள்வி கேட்டாரு விவேக். குட்டுன்னா இன்னும் சூப்பர் பணிவு, மரியாதை, அடக்கம் எல்லாம் சேர்ந்தது. குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராப்ளம். கேன் யூ இங்க இருக்கிறதுல பெஸ்ட் ஆன்சர் கேன் தான். வெரி குட். குட்டு வந்திருந்ததுன்னா குட்டுக்கு தான் போவோம். சூப்பர் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராப்ளம். சூப்பர். நோட் பண்ணிக்கணும். எகெயின் அந்த ரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம். நீங்க ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். நீங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணலன்னா மைண்ட்ல நிக்காது, திருப்பி அதே ப்ராப்ளம் வரும். ரைட். டிக்கெட் மட்டும் கொடுக்குறேன், நீங்க டிராவல் பண்றது நீங்க பண்ணணும். 24. அஸ்மா மேம் 24. My sister, new car is red. Yeah, B, C, D. Which one is it? A answer, sir. Very good. My sister's new car is red. Super. நியூஸ்ங்கிறது செய்தியை குறிக்குது. நியூங்கிறது தெரியுங்கிற பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. கேஸ் சைலண்ட். அனியுங்கிற வேர்டு இந்த இடத்துல பொருந்தாது. சூப்பர். 25. விவேக். I'm sorry, I cannot come. I need to work. Careful. have போடுறீங்க. haveனா யாரோ கட்டாயப்படுத்தி நம்ம I need to work. I need to work. இருக்குன்னா மஸ்ட் ஒர்க்னு ஆயிடும். ஏவும் சியும் பண்ணவே கூடாது. யாரோ நம்மள வற்புறுத்தி வேலை வாங்குறாங்கன்னு அர்த்தம். சியை தூக்கி போட்டுருங்க. ஐ நீட் டு ஒர்க், ஐ எம் சாரின்னு மன்னிப்பு கேட்கிறேன். ரொம்ப பணிவா பேசுறோம், கத்தசியோட பேசுறோம். ஐ நீட் டு ஒர்க்னு தான் சொல்லுவோம். ஐ ஹாவ் டு ஒர்க்னா யாரோ நம்ம தலையழுத்தி வேலை வாங்குறாங்கன்னு அர்த்தமாயிடும். ஐ நீட் டு ஒர்க். டி தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். கேர்ஃபுல். இங்கிலீஷ்ல மட்டும் அவ்வளவுதான். அந்த ஃபால்ஸ் கர்டசி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 26. சந்தோஷ். They are going to the cinema on Saturday. பியூட்டிஃபுல். எப்ப கிளம்ப வந்தா கண்ணை மூடிட்டு ஆன் அடிக்கலாம். கிளம்ப வந்தா கண்ணை மூடிட்டு ஆன் அடிக்கலாம். ப்ரிப்போசிஷன் கிளாஸ்ல இன்னும் தெளிவா சொல்லுவோம். சாட்டர்டே, மண்டே, திஸ் டே, டுடே, எஸ்டர்டேக்கு வராது. பட் எந்த டே, எந்த ஈவினிங்னாலும் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த டே வந்ததுனாக்கா ஆன் போடணும். வெரி நைஸ். ஆன் சாட்டர்டே. சத்யமூர்த்தி சார் 27. I bought this watch dash 3 pounds. I bought this watch for 3 pounds. வெரி குட். ஐ பாட் திஸ் வாட்ச் ஃபார் 3 pounds. சிம்பிள் பாஸ்ட். பாட்டு ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. ப்ரிப்போசிஷன் தான் மிஸ் ஆகுது. டென்ஸ் பத்தி அவங்க கவலைப்படல. ஸோ டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஐ பாட் திஸ் வாட்ச் ஃபார் 3 pounds. 3 பவுண்டுக்கு இந்த வாட்சை நான் வாங்கினேன். சூப்பர். அஸ்மா மேம் 28. She is from Brazil. She is from Brazil. Very nice. She is from Brazil.
அது வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பாஸ்டுக்கு இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அதனால வாஸ் வேறெல்லாம் வராது. சிக்கு அப்புறம் ஆர் எப்பயுமே வராது. சூப்பர். சத்யமூர்த்தி சார் 29. I don't understand. Can you say it slowly? வெரி குட். கேன் யூ சே இட் அட்வர்ப் தான் வரும். ஸ்லோங்கிற அட்ஜெக்டிவ் வந்துடாது. கேன் யூ சே இட் ஸ்லோலி. சேவோட பண்பை குறிக்குது. சேங்கிற வேர்போட பண்பை குறிக்கிறதுனால அட்வர்பா மட்டும்தான் இருக்க முடியும். ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோவஸ்ட் இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஒரே ஒன்று இருக்குது அட்வர்பு ஸ்லோலி மட்டும்தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க கொஸ்டின். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐஃபன். கேன் யூ சே இட் ஸ்லோலி அட்வர்ப். சூப்பர். கொஸ்டின் மார்க் வச்சு முடிக்கிறாங்க. சூப்பர். சந்தோஷ் 30. கேர்ஃபுல். He invited me to his birthday party. பர்த்டே பார்ட்டி. இந்த பர்த்ங்க இந்த ஆரை உச்சரிக்க மாட்டாங்க. பர்த்டே 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 இந்த ஆர்டிய Birthday. பர்த்டே. இன்வைட்டட் மூட் இஸ் பர்த்டே பார்ட்டி அப்படிம்பாங்க. அது பட் சூப்பர். ஏவா சியா? Yes, sir. வெரி குட். ஏ ஆஸ் an ஆப்பிள். பர்த்டே பார்ட்டி ஹிஸ்லேயே வந்துருச்சு. அப்போஸ்ட்ரோஃபி வந்துருச்சு. இந்த ஹிஸ்லேயே அவனுடையன்னு வந்துருச்சு. அதனால பர்த்டே உடைய அப்படின்னு நம்ம இந்த உடைய இங்கே போட வேணாம். ஏ ஆஸ் an ஆப்பிள். சூப்பர். விவேக் 31. We usually go on holiday in July. எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. Go for அஸ்மா மேம் நோட் பண்ணி. for கோவுக்கும் ஹாலிடேக்கும் நடுவுல ஆண் தான் வரும். கோவும் On. நடுவுல ஆண் தான். கோ on. We usually go on holiday in July. வெரி குட் வெரி குட். கோவுக்கும் ஹாலிடேக்கும் நடுவுல ஆண் மட்டுமே ஆங்கிலத்தில் வரும். ஸோ கோ ஆன் ஹாலிடே வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிட்டு ஆண் அடிக்கலாம். சூப்பர். 32 சத்யமூர்த்தி சார். My father works in a big dash in the city. My father works in a big இந்த சிட்டின்னு வந்திருக்கு. office in the city. அவ்வளவுதான். சிட்டிக்குள்ள பெரிய ஃபார்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்ச. ஒர்க்ஸ்ன்னு ஒர்க்ஸ் வந்து ஸ்கூல்ல வந்து ஒர்க்னு ஜென்ரலா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பிக் ஹோம் இன் த சிட்டி அப்படிங்கிறது வந்து பொதுவா பெரிய ஹோம்ல வந்து வீட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பிக் ஆஃபீஸ் இன் த சிட்டி இன் எ பிக்னு வரப்ப இந்த இந்தியா வருது. இந்த சிட்டி பிக் சிட்டிங்கிறப்ப இன்னும் வருது. ஸோ அது நல்லா பார்த்துங்க. மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பிக் ஆஃபீஸ் இன் த சிட்டி. வெரி நைஸ். 33 விவேக். There are many students in my class. வெரி குட். மெனி தான் வரும். There are many students in my class. கரெக்ட். Many. சில பேர் சொல்லுவாங்க ஃபியூ ஸ்டூடெண்ட் சொல்லலாமே. நெகட்டிவா இவங்க சொல்ற அளவுக்கு வேற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்ப நீங்க பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் எடுக்கிறப்ப மெனி தான் போடணும். பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் யூ சூஸ் பாசிட்டிவ். There are many students in my class. Grammatically few students கரெக்ட். ஆனா few students சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு சிக்னல் வேர்டும் இல்லாததுனால go with many. வெரி ட்ரிக்கி கொஸ்டின். சூப்பரா பண்ணாரு விவேக். சூப்பர். சத்யமூர்த்தி சார் 34. She is going to dash a cake for her mom. She is going to have a cake for Make. her mom. She is going Guys, make வரும். Make. make தான வரும். He is going to make a cake. Going to make தான். Cake Yes. அவெல்லாம் ரெடியா இருக்கு. இப்பதான் கேக் பண்ண போறாங்க. She is going to make a cake for her mom. நல்லா பாத்தீங்க. மம்முன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். மம்மி ரைட். மாம் அப்படி. மாம்னா அமெரிக்கன், மம்முன்னா பிரிட்டிஷ். மம்மி மாமி. நம்ம தமிழ்நாட்டு மாமி இல்ல, மாமி. அந்த மாமியில மம்மி அம்மாவை குறிக்கும். ஷீ இஸ் கோயிங் டு மேக் a cake for her mom. மம்மியை தான் மம்முன்னு கட் பண்றாங்க பாத்துக்கோங்க. ஸோ எம்ஓஎம்னு போட்டாலும் சரிதாங்க. மேக்கு தான் வரும். 35 again சத்யமூர்த்தி சார். We dash a picnic if the weather is nice. We will have a picnic if the weather is nice. சூப்பர். சிம்பிள் ஃபீச்சர். இது கண்டிஷனல் ஒன்று. தனியாக கண்டிஷனல் கிளாஸ் எடுப்போம். அது ரொம்ப முக்கியமான கிளாஸ். கண்டிஷனல் 0, 1, 2, 3 மிக்சட்னா 5 கண்டிஷனல்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. இது கண்டிஷனல் 1. கண்டிஷனல் 1ல வந்து இஃப் கிளாஸ் இஃப் த வெதர் இஸ் சிம்பிள் ப்ரெசென்டா இருக்கும். மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் ஃபீச்சரா இருக்கும். வி வில் ஹேவ் அ பிக்னிக். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அருமையாக ஆன்சர் பண்ணாரு. வி வில் ஹேவ் அ பிக்னிக் த வெதர் இஸ் நைஸ். கண்டிஷனல் 0, 1 ஈஸியான கண்டிஷனல்.
சரி தமிழ் ஒன்று சொல்லுங்க சார். we will have a picnic தமிழ் சொல்லுங்க சார். we will have a picnic if the weather is weather மட்டும் நல்லா இருந்ததுன்னா, காலநிலை நல்லா இருந்ததுன்னா நம்ம வெளியில போலாம். காலநிலை நல்லா இருந்ததுன்னா நம்ம we will have a picnicனா வெளில போலாம், நம்ம பிக்னிக் வச்சுக்கலாம். சிம்பிள் ஃபீச்சர். ஸோ we go to the picnicனா சிட்டிக்குள்ளே எங்கேயோ போயிட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றது, அது மாதிரி. வெதர் நல்லா இருந்தால் நம்ம போவோம். we will have a picnic if the weather is nice. B as in by conditional one of the easiest conditionals, but முக்கியமான conditionals. 36 Asma ma'am, 36. நீங்க Sir, படிச்சு I finished my homework before dinner. சூப்பர். இதுல காலங்காலமா நடக்கிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. இந்த பர்டிகுலர் இது பிஃபோர் டின்னர்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ் வந்திருக்கிறதுனால சேஃபா பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுங்க. ஏ ஆஸ் அன் ஆப்பிள். ஐ ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர் எவ்ரி டே அப்படின்னு வந்தது. எவ்ரி டே, எவ்ரி ஈவினிங், எவ்ரி மார்னிங்னு வந்ததுனால பி போடலாம். அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. பிஃபோர் டின்னர்னு கொடுக்கறதுனால பிஃபோர் மட்டுமே சிக்னல் வேர்டா வச்சுக்கிட்டு டின்னர் முன்னாடி முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க இது பண்ணிடலாம். ஸோ அப்போ இது ரொம்ப சேஃபான ஆன்சர் ஏ. ட்ரிக்கியான கொஸ்டின், பட் கிளியர் ஆன்சர் ஏ. எஸ் அப்படி சூப்பராக சொன்னாங்க. வெரி நைஸ். அஸ்மா மேம் உங்கள் லெவல் ரொம்ப நல்லா இருக்குது. வெரி நைஸ். கீப் இட் அப். Thank you, sir. ஷுவர். சந்தோஷ் 37. They like pizza. Are they like pizza? Do they like the pizza? Like pizza? அதே லைக்கிங் வேணா வரலாம். ஏன் இதுல போய் தப்பு பண்ணணும்? இதுல போய் தப்பு பண்ணணும்? நோ வே. நோ தே. டு தே லைக் ரெண்டா உடைச்சா டூ பிளஸ் லைக் அதுதான் வரும். Yes, I do. ஆர் தே லைக்கிங் வேணா வரலாம். ஸோ டூ தே லைக், டஸ் தே லைக் இங்கிலீஷ் அப்படி ஒரு கிராமர் கிடையாது. டிட் தே லைக் பாஸ்ட்ல சொல்ல முடியாது. இப்ப பேசுற கொஸ்டின் மார்க்காக தான் இங்க இருக்குது. டு தே லைக் பீஸா? அவங்களுக்கு பிடிக்குமா, நான் ஆர்டர் பண்ணவா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. டிட் தே லைக்னு கேட்கல. அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. வெரி குட். சத்யமூர்த்தி சார் 38. He often dash to work by bike. He often goes to work by bike. பியூட்டிஃபுல். ஆஃபன்னா அடிக்கடி நிகழ்ற ஒரு விஷயம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல. ஐ கோ டு த ஷாப், ஹி கோஸ் டு த ஸ்கூல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நடக்குது, முன்னாடி நடந்தது, இப்பயும் நடக்குது, ஃபியூச்சர்லயும் நடக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட். ஹி ஆஃபன் கோஸ் டு ஒர்க் பை பைக். லுக் அட் தட். பை பைக். டு ஒர்க் பை பைக். சூப்பர். 39 விவேக். There isn't much time that we must விவேக் பிரேக் ஆகுது. விவேக் பிரேக் ஆகுது. இன்னொரு வாட்டி படிங்க. There உங்களால isn't much. there isn't டோன்ட் வரி, நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. much time for us டோன்ட் வரி, அப்சர்வ் பண்ணுங்க. for us for For us. for It's much time for us. there isn't much time for us. We must hurry. ஆன்சர் கிடைச்சிச்சு. சூப்பர். there isn't much time for us. தமிழை தாய்மொழியா கொண்டவங்க 2 us போடுவாங்க. போட்டக்கூடாது. there isn't much. சூப்பர் விவேக். குட் ஜாப். சூப்பர். அவரை பாருங்க, டெக்னிக்கலா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஆன்சர் பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட். சூப்பர் ஆட்டிடியூட். அதிக நீங்க அந்த ஆடியோ மட்டும் சரி பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். சத்யமூர்த்தி சார் 40. கேர்ஃபுல். I dash my umbrella at home. I left my umbrella at home. சூப்பர். Now I am wet. நவ் ஐ அம் வெட். நான் இப்போ வெட்டா இருக்கேன். காரணம் ஐ லெஃப்ட் மை அம்பர்லா அட் ஹோம். பாஸ்ட்ல அட் ஹோம். அஸ்மா மேம் பாத்துங்க. அட் ஹோம். நம்ம Okay, sir. தமிழ் படிச்சோம்னா இன் ஹோம்னு சொல்லுவோம். சொல்லிடக்கூடாது. இன் ஹோம் சொல்லக்கூடாது. அட் ஹோம். ஸோ தமிழ், தெலுங்கு இது மாதிரி மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை கட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த வாக்கியம்லாம் படிக்கிறது, பேசுறது, கேட்கறது, எழுதுறதுக்கு காரணம். அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தான். சூப்பர். சந்தோஷ் 41. They dash you like me to call later.
Do you like me to call later? சந்தோஷ் கேர்ஃபுல்லா சொல்லுங்க. லைக் வந்திருக்கு, டூ வந்திருக்கு. Would you like me? லைக் வந்திருக்கு, டூ Would, லைக் would you வந்து like me? Would you like me to call later? அவ்வளவுதான். லைக் வந்து டூ எல்லாம் வந்ததுன்னா உட்டு தான் போடணும். உட்டு தான் போடணும். டூ யூ லைக் மீன் I'm in call. ஒரு காமனா உள்ள விஷயத்தை குறிக்கிறது. உட்னா இப்ப பர்டிகுலரான விஷயத்தை குறிக்கிறது. டூவை தூக்கி போடுங்க. டூ வராது. would you like some coffee அப்படின்னா இப்போ உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்குறோம். would you like to have some coffee? உங்களுக்கு காஃபி இப்போ வேணுமா? do you like காஃபின்னா வாழ்க்கையில உங்களுக்கு காஃபி பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஒரு பொதுவானது. do you like போட்டுறக்கூடாது. கிராமட்டிக்கலா கரெக்டா தெரிஞ்சாலும் கான்டெக்சுவலா கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்மா மேம் நோட் பண்ணிக்கிங்க இந்த கொஸ்டின் 41. would you like me to call later? ஓகே சார். ஸோ இப்போ நீ அவைலபிளா இல்லை, நான் உன்னை வந்து திருப்பி கூப்பிடுவான்னு கேட்குறாங்க. பின்னாடி ஒவ்வொரு லெவலில் நம்ம பார்க்குறப்பையும் இது வரும், மனசில் பதிஞ்சிடும். இப்போதைக்கு மனசில் நிறுத்திக்கணும். டூ வராது. டூ வந்து வெரி க்ளோஸ் ஆன்சராக இருந்தாலும் தப்பான ஆன்சர். ஆல் ரைட் சத்யமூர்த்தி சார், 42 இஸ் கமிங் அப் ஃபார் யூ. 42. It's dash than yesterday, much colder. It less than yesterday. It's less than. எங்கேயோ தப்பு வந்துருச்சே. It's more than yesterday. more than yesterday. ஏன்னா மச் கோல்டர் இப்பதான் சொல்றாங்க பாருங்க. ஐஃபன் அடிக்கிறாங்க பாருங்க. it is more than yesterday. எப்படின்னா மச் கோல்டரா இப்ப இருக்குது. yesterday மச் கோல்டர்னு சொல்ல இட் ஈஸ்ன்னு சொல்லி இஸ் போடுறாங்க பாருங்க. அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அதை பிரேக் பண்ணீங்கன்னா இட் ஈஸ்ன்னு படிக்கணும். இட் ஈஸ் மோர் தேன் எஸ்டர்டே மச் கோல்டர். இப்ப ரொம்ப கோல்டர். நேத்தியை விட இன்னைக்கு கோல்டு அதிகமா இருக்குங்கிறாங்க. ஐஃபனை பார்க்கணும், அப்போஸ்ட்ரோஃபி பார்க்கணும். லாஸ்ட் அந்த ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேஷன் மாத்தி விட்டுரும் நம்மள. 43. விவேக் ஆடியோ உங்களுக்கு சரியாச்சான்னு பாருங்க. விவேக் 43. படிக்கிறேன் சார். மை மாம் டோல்டு மீ டேஷ் டு பெட் earlier. told me to go. ஃபுல்லா படிங்க. இப்ப ஃபுல்லா படிங்க. My mom told me to go to bed earlier. மை மம்முன்னு படிக்கணும். பிரிட்டிஷ் வந்து மம்முன்னு அவங்க போட்டிருக்காங்க. மம்முனே படிக்கலாம். My mom told me to go to bed earlier. To go, sir. வெரி குட் வெரி குட். கோயிங் வரும்ல சார்? வராது. இல்ல மேடம், இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணனும் மேடம். ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஜெரண்ட் வராதுங்க. தனி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டிவ் வரும். told me to go. to goங்கிறது இன்ஃபினிட்டிவ். டூங்கிறது ப்ரிபோசிஷன் கிடையாதுங்க, இன்ஃபினிட்டிவ். ஸோ இது வேற கிராமர். டு கோ. இந்த அதுக்கப்புறம் வர்ற டூ வந்து ப்ரிபோசிஷன். ஏன்னா டூக்கு அப்புறம். வெரி குட் வெரி குட் வெரி குட். மை மம் அஸ்மா மேம் தனி ஒரு கிளாஸை கவர் பண்ணுவோம். டோன்ட் வரி. அதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ் போடுமா ஜெரண்ட். கோயிங்னு நீங்க போட்டீங்கன்னா அது ஜெரண்ட் ஆயிடும். ஜெரண்ட் இங்க யூஸ் பண்ண முடியாது. இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். மை மம் டோல்ட் மீ டு கோ டு பெட் இயர்லியர். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்றாங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக சொன்னார் விவேக்கு. வெரி குட். 43 சி டு கோ. சத்யமூர்த்தி சார் 44. திருப்பி வருவார்னு நினைக்கிறேன். ஆடியோ தான் இதாகுது. நோ ப்ராப்ளம். சந்தோஷ் ட்ரை பண்ணுங்க. I'm sorry, I did not hear you. I'm sorry, I did not hear you. AR BR CRD. Yes, sir. Yeah. சூப்பர். நிறைய பேர் ஐ டிட்ன்ட் ஹியர்னு போட்டுருவாங்க. போட்டுறக்கூடாது. அந்த ஹியரை பிரேக் பண்ணா டிட் பிளஸ் ஹியர். அந்த டிட்டை வெளில எடுத்து நாட்டை போட்டிருக்காங்க பாருங்க. நெகட்டிவா சொல்லுங்கிறதுக்காக. ஐ எம் சாரி ஐஃபன் போட்டு ஐ டிட்ன்ட் ஹியர் யூ. ஏதான் கரெக்ட். கரெக்டா சொன்னாரு. ஏதான் கரெக்ட். சூப்பர். சத்யமூர்த்தி சார் வந்துட்டார். 45. We dash in London for 2 years when I was child. We lived in London for 2 years when I was child. இந்த ஃபார் 2 இயர்ஸ் வந்தோடனே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடணும்னு ஆசை வரும். சி இருக்குமானு சி இருக்காது. ஏன்னாக்கா when I was a child எல்லாத்தையும் பாஸ்ட்ல மூவ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா மூவ் பண்ணிட்டாங்க. அப்ப திருப்பி பாஸ்ட் தான் இங்க வரும். இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு ஒன்று இருந்தது. ஹேட் லிவ்டுன்னு இருந்ததுன்னா போட்டிருக்கலாம். எந்த காரணத்தை விட்டு ஹேவ் லிவ்டு போட்டக்கூடாது.
ஏன்னா ஹாவ் லிவ்டு வந்து பாஸ்டையும் ப்ரெசன்டையும் டச் பண்ற ஒரு அற்புதமான டென்ஸ். அந்த டென்ஸை இங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் குழந்தையா இருந்தப்ப 2 வருஷம் நான் லண்டன்ல இருந்தேன் அப்படின்னு தான் இங்க சொல்லணும். லண்டன்ல இருந்திருக்கேன்னு சொல்லி கனெக்ட் பண்ண முடியாது. சூப்பரான ஆன்சர் 45A. வி லிவ்ட் இன் லண்டன் ஃபார் 2 years. எகைன் நம்ம 10th கிளாஸ் எடுக்கிறப்ப சிக்னல் வேர்ட்ஸ் பண்றப்ப இன்னும் தெளிவா பார்க்கலாம். 45A as an apple. சந்தோஷ் 46. There is a very good restaurant, not dash from here. Not far from here. Not far from here. சும்மா பாசிட்டிவ் டிகிரியே ஃபார் போட்டுக்கலாம். இங்க farthest சூப்பர்லேட்டிவோ கம்பேரிட்டிவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட் ஃபார் ஃப்ரம் ஹியர். சூப்பர். விவேக் 47. She dash very happy about the news. She is very happy about the news. டென்ஸ் பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற மாதிரி எந்த ஒரு சிக்னல் வேர்டும் இல்லைங்கிறப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்ப பிரசன்ட் இருந்தா she is very happy about the news. சூப்பர். அஸ்மா மேம் 48. I'm going to shop. Do you want anything else? Super. Sir, I'm going to shop. Do you want anything else? நல்லா பண்ணீங்க. I am going to the shop. அந்த தேவை விட்டுற கூடாது. இன்னொரு வாட்டி படிங்க. I'm going to the shop. Do you want anything else? பியூட்டிஃபுல். வெரி நைஸ். அவ்வளவுதான் வேணும். இந்த தி எல்லாம் விட்டுறக்கூடாது, எஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. அதுதான் பேசிக் கிராமர்ல. அதை உடலைனாலே நமக்கு அப்படியே வந்து கரெக்டா ஃபிட் ஆயிடும். சத்யமூர்த்தி சார் 49. My brother is older than me. அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஓல்டர். நோட் பண்ணி. அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஓல்டர். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எல்டர். ஸோ எல்டருங்கிறது இங்க இல்ல, ஓல்டர் மட்டும் இருக்கிறதுனால அமெரிக்கன் இங்கிலீஷ் மோர் ஓல்டு சொல்லக்கூடாது. சிங்கிள் சிலபிள்ங்கிறதுனால ஓல்டர் ஒரே அடி அடிச்சிடணும். எகைன் ஓல்டருங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ், எல்டருங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். மை பிரதர் இஸ் ஓல்டர் தேன் மீங்கிறதும் கரெக்ட் தான் இங்கிலீஷ்ல. மை பிரதர் இஸ் எல்டர் தேன் மீங்கிறது கரெக்ட் தான். எகைன் ரெக்கார்டிங்ல இதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்க நாளைக்கு ஒரு இடத்துல ஓல்டர் ரைட்டா எல்டர் ரைட்டான்னு கேட்குறப்ப நீங்க சொல்லணும் ரெண்டும் ரைட்டு தான் சொல்லணும். அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த விஸ்டம் நமக்கு அக்குமுலேட் ஆகணும். ஓல்டர்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், எல்டர்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ரெண்டும் கரெக்டு. இங்க வந்து ஓல்டர் மட்டுமே கரெக்டான இங்கிலீஷ்ல இருக்குது. ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். ஏ as an apple. 50. சந்தோஷ் 50. We dash dinner already. We are not hungry. We had dinner. தெளிவா அடிக்கிறாங்க பாருங்க. We had dinner already. No. We have had dinner. We have had dinner already. சந்தோஷ் இங்க கனெக்ட் பண்ற பாருங்க. ஐஃபனை போட்டு we are not பிரசன்ட்ல உள்ள கொண்டு வந்துறாங்க பாத்தீங்களா? பிரசன்ட்ல அப்ப நீங்க பிரசன்ட் போடணும். Okay. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். we have ஆல்ரெடிங்கிற பாருங்க சிக்னல் வேர்ட். ஆல்ரெடி பக்காவா வந்து உட்கார்ந்து பாருங்க. ஆல்ரெடி சார் அந்த லைன் திரும்ப சொல்லுங்களேன். ஏன் ஹேவ் ஹேட் போடுறோம்? எதுக்காக போடுறோம்னா இவங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா தான் யூஸ் பண்ணுவோம். டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ன தெரியுங்களா? பாஸ்டையும் ப்ரெசன்ட்டையும் கனெக்ட் பண்றது. ப்ரெசன்ட்ல நின்றுக்கிட்டு பாஸ்ட் பாக்குறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரெசன்ட்ல நின்று இப்பதான் சாப்பிட்டோம் நாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்க, இப்ப நாங்க ஹெல்தியா இல்ல, நாங்க இப்ப பசியோட இல்லைங்கிற ப்ரெசன்ட்டை we have already taken ஃபுட்டுங்கிற பாஸ்டோட கனெக்ட் பண்றாங்க. அப்படி ப்ரெசன்ட்டை பாஸ்டோட கனெக்ட் பண்றப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மட்டும்தான் போட முடியும். சிம்பிள் பாஸ்ட் போட்டுறக்கூடாது. ஸ்டில் நாங்க சாப்பிட்டுட்டோம், பசியா இல்லை. இப்ப பசியா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாங்க சாப்பிட்டது தான். நாங்க சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் எங்களால பசி இல்லாம இருக்க முடியுது. இது புரியுதுங்களா? அஸ்மா மேம். ஓகே சார். ஓகே புரியுது சார். வெறும் ஹேட் போட்டுறக்கூடாது. ஏன்னா ஐஃபன் போட்டு வி ஆர் நாட் ஹங்கிரின்னு அவங்க கனெக்ட் பண்றாங்க. வி வேர் நாட் ஹங்கிரின்னு போட்டா வேணா ஹேட் போட்டிருக்கலாம். வி ஆர்னு அவங்க போடுறாங்க. இது நிறைய அடுத்தடுத்த கிளாஸ் வர்றப்ப உங்களுக்கு மைண்ட்ல பதிஞ்சிரும். அஸ்மா மேம். சார் இன்கேஸ் we are not hungryன்ற லைன் வராம இருந்ததுன்னா we had dinner already அப்படின்னு சொல்லலாமா? இல்ல ஆல்ரெடின்னு வந்தாலே சிக்னல் வேர்டு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இதுதான்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போட்டு போகலாம். பர்ஃபெக்ட் இருந்தால் தான் ஆல்ரெடி போட முடியும். சூப்பரான கேள்வி கேட்டாங்க. வெரி குட். சிக்னல் வேர்ட்ஸ்னே ஒரு கிளாஸ் எடுப்போம். அது ரொம்ப தெளிவாக இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி. இது முதல் கிளாஸில் இவ்வளோ தூரம் நீங்கள் இம்ப்ரெசிவ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் அந்த கொஸ்டின் ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஒரு இதை காட்டுது. வெரி நைஸ், சூப்பர். 51 சத்யமூர்த்தி சார். சத்யமூர்த்தி சார். He has to finish his work before 5 p.m. He has. He has to அந்த டூ இருக்கு. he haveனு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. he hadன்னு போடுறவங்களுக்கு பாஸ்ட் சிக்னல் படி எதுவுமே கொடுக்கல. having வந்து ஒரு தப்பான கிராமர், அது வராது. சூப்பர். he has to finish his work before 5 p.m.னு ஒரு கட்டளை இடுறாங்க. ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஹேஸ் தான் போடும். சூப்பர். சத்யமூர்த்தி சார் again 52. There are dash many people at the party. நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்களே. There were people at the party. அவ்வளவு மெனி பீப்புள் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அங்க வேற தான் வரும். பார்ட்டி முடிஞ்ச பார்ட்டியை பத்தி பேசுறோம். there were many people. இப்ப பார்ட்டி இன்னும் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி எதுவுமே ஒரு சிக்னல் வேர்டு இல்லை. சூப்பர். 52A. இப்ப நம்ம விவேக் டெஸ்ட் பண்ணுவோம். 53 விவேக். I will call you when I get home. பியூட்டிஃபுல். இதான் கண்டிஷனல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டிஷனல் 1 பார்த்தோம் பார்த்தீங்களா? ஐ வில் கால் யூ சிம்பிள் ஃபியூச்சர்ல நடக்கும். அந்த ஈஃப் கிளாஸ் தான் இங்கே வெண்ணா இருக்குது. இஃப் ஐ கெட் ஹோம், நான் வீட்டுக்கு போறேன்னாக்கா நான் உங்களை கூப்பிடுறேன், போன உடனே கூப்பிடுறேன், போனப்ப கூப்பிடுறேன். எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து கண்டிஷனல் 1 again. சிம்பிள் ஃபியூச்சரும் சிம்பிள். Sir, I have a question, sir. 51. எஸ். Sir, he has to finish his work before 5 a.m. னா 5 மணிக்கு முன்னாடி அவன் வேலையை முடிக்க வேண்டி இருக்கிறதுன்னு வந்திருக்கலாம் சார். he must, he had to. சார் had போட்டா கரெக்டான ஆன்சர் வராதாங்க சார். he had to finish his work. சொல்லலையே. he had to finish his work before 5 p.m. yesterday. நீங்க yesterday 5 மணிக்குள்ள முடிக்க வேண்டி இருந்தது வராதாங்க சார்? வராது. நான் தான் சொல்றேன் சிக்னல் வேலை, அதுக்குரிய சிக்னல் வேலையில பாருங்க. இதே பாருங்க. he had to finish his work before 5 p.m. yesterday போடுங்க. நீங்க எஸ்டர்டேன்னு ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஹேட் இங்க பாஸ்டுக்குரிய எந்த ஒரு சிக்னலும் இல்லை பாருங்க. புரியுதுங்களா? நல்ல நான் கேட்டேன் பிஃபோர வச்சு கேட்டேன் சார். பிஃபோர் 5 p.m. பிஃபோரோட சிக்னல் வேர்டு 5 p.m.க்கு முன்னாடி நான் முடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். இந்த பிஃபோர் வந்து ப்ரிப்போசிஷனாக தான் பயன்படுது. ப்ரிப்போசிஷனாக தான் பயன்படுது. சிக்னல் வேர்டா பயன்படவில்லை. நீங்க சப்போர்ட்டிவா காலத்தை குறிக்கிறது பிஃபோர் வராது. பிஃபோர் இங்க ப்ரிப்போசிஷன் அட்வர்ப் இல்ல. அருமையான கேள்வி கேட்டாரு. அட்வர்பா இருந்ததுன்னா காலத்தை அது வந்து மாத்தி விடும். காலத்தை மாத்தி விடுற இடத்துல அது இல்ல. புரியுதுங்களா? he had to finish his work before. அப்ப பிஃபோர் போட்டு முடிச்சிங்கன்னா கடைசி வேர்டா இருந்தா அட்வர்ப். பிஃபோருக்கு அப்புறம் வர்றது வந்து நவுன் ஃப்ரேஸோ ப்ரொனவுன் ஃப்ரேஸோ இருக்க போது அந்த ஃப்ரேஸ் தான் இங்க இருக்குது. சூப்பர். இந்த இடத்துல ஹேட் வராது. பெஸ்ட் ஆன்சர் வந்து ஹேஸ் டு தான். 53 ஒன் மோர் டைம் சொல்லுங்க. 53 இஸ் விவேக். I will call you when I get home. நான் வீட்டுக்கு வந்தா உனக்கு கால் பண்றேன். அவ்வளவுதான். when I get home. நீங்க பேசுறப்ப என்ன சொல்லணும்? when I get home. ஐய வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணணும். I'll call you பாருங்க. I'll call you அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாங்க. I'll call you when I get home. சூப்பர். சிம்பிள் ஃபீச்சரும் தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த காம்போ தான். சிம்பிள் ஃபீச்சரும் சிம்பிள் ப்ரெசன்ட்டும் காம்போ ரொம்ப முக்கியம் கண்டிஷனல் 1க்கு. ஸோ கண்டிஷனல் 0, 1, 2, 3 மிக்சர்ல 5 கண்டிஷனல் இருக்கு. அதை 2-3 கிளாஸை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். வெரி நைஸ். 54 சந்தோஷ். She doesn't know dash her keys are. அவ்வளவுதான். எங்கன்னு where her keys are. அவ்வளவுதான். எங்கங்கிறதா இங்க எது என்ன எப்பன்னு வராது. எங்கன்னு தான் வரும். சூப்பர். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பாங்க. அருமை. 54A. சத்யமூர்த்தி சார் 55. He always dash his teeth before going to bed. He always brush his teeth before A going. or B or C or D? எனக்கு வேண்டியது ஏவா B or C or D ஆ? Yes, sir.
A. ஆல்வேஸ் வந்திருக்கு, he Sir, வந்திருக்கு, B. ரெண்டு B, sequence sir. வருது. A. See, always brushes his teeth before going to bed. The விவேக் usual of வந்து control கேட்கிறாரு. sir. ஹஸ்மா மேம் நீங்க என்ன சொன்னீங்க? Sir, B. Brush. இங்க பாத்தீங்களா, he வந்திருக்கா, ஆல்வேஸ் வந்திருக்கா, சிம்பிள் பிரசன்ட் போடணுமா? he brush ஒரு இங்கிலீஷ் கிடையாது. I brush, we brush, you brush, you brush, he brushes, she brushes, it brushes, they brush. he வந்ததுனால ஆல்வேஸ் இருக்கு, சிம்பிள் பிரசன்ட் A B. ஸோ ஆல்வேஸ் வந்திருக்கிறதுனால C D யை தூக்கிடுறீங்க. பிட்வீன் A and B he வந்திருக்கிறதுனால B யை தூக்கிடுறீங்க. brushes. விவேக் அது ஸ்ட்ராங்கான பாயிண்ட் பிடிச்சாரு. he always brushes. I always brush. We always brush. You always brush. You always brush. He always brushes. She always brushes. It always brushes. They always brush. அவ்வளவுதான். சிவகுமார் சார், இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா சார் உங்களுக்கு? புரியுதுங்க, கேட்டுட்டு தாங்க இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா இதுதான் மெயின். இந்த ஆல்வேஸ் வர்றப்ப சிம்பிள் பிரசன்டா வச்சு சிடியை தூக்குறோம். ஹீ சேர்ந்து வர்றதுனால பியை தூக்கிறோம். பாக்கி ஏ மட்டும்தான் இருக்கு. வெரி 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 நைஸ். அஸ்மா மேம் 56. Did you see the new movie? சி இல்லையங்க, சீன்ல இருக்கு. சீன்ல Have you seen? இவன் இந்த புது படம் பார்த்திருக்கியா? புது படம் பார்த்துட்டியா? இது பாருங்க, Oh, சீன் வந்திருக்கிறதுனால sorry, pastல சொல்லிட்டேன் சார். ஆமா. நீங்க டிட் யூ see பாஸ்ட்ல வரும். ஆர் யூ சீயிங், டு யூ see, have you seen, have you been seeing, right? did you see. ஆனா இப்போ உள்ள ஒரே சீன் இருக்கிறதுனால யூ இருக்கிறது பாருங்க. சீன் இருக்கிறதுனால எது மூவ் ஆகுது பாருங்க. ஏபிடி ஏபின்னு தூக்கிடலாம். ஏன்னா சீன் இருக்கிறதுனால டூ சீன் டிட் சீன் ஒரு கிராமர் கிடையாது. இங்க சீன் இருக்கிறதுனால ஏ பின்னு தூக்கிடலாம். யூ இருக்கிறதுனால டியை தூக்கிடலாம். பாக்கி உள்ளது சி மட்டும்தான். நீங்க அந்த பேசிக் கிராமர் நம்ம பார்த்துக்கலாம். எகைன் டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்றதுக்கு நேரம் இன்னொரு வாட்டி வந்துருச்சு. we will do it. 57 விவேக். I dash swimming every summer. Go. I go swimming every summer. That's all. கோங்கிறது தான் verb, ஸ்விம்மிங்கிறது ஜெரண்ட் வந்து உட்காந்து பாருங்க. எவ்ரி சம்மர்ங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் மட்டும்தான் போடணும். வென்ட்டும் கோயிங்னு தூக்கிடலாம். இங்க ஏன்னா எவ்ரி சம்மர் வந்திருக்கு. அப்புறம் ஐக்கு அப்புறம் ஐ இருக்கிறதுனால கோஸை தூக்கிடலாம். வெறும் கோ தான். ஸ்விம்மிங் இங்க வேர்பு கிடையாது. ஸ்விம்மிங் வந்து நவுன்கிற ஜெரண்டுங்கிற நவுன். ஸோ ஐ கோ ஸ்விம்மிங் எவ்ரி சம்மர். சூப்பர். இன்னும் ஒரு 3 மட்டும் பார்த்துடலாம். 1 minute இருக்கு. 58, 59, 60 3. சந்தோஷ் 58. There is a bank beside our house. Oh! Near Near our house. தான். இது மாதிரி ஸ்டாண்டர்ட் திங்ஸ் இருக்குது. பிசைட்ல பக்கத்துல இருக்குது அப்படிங்கிறத விட எங்கேருந்து பிசைடு அதுக்கு ரொம்ப பேரலா ஒட்டி இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துலயே வீட்டோட ஒரு பகுதி இணைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஆயிடும். பிசைட்னா ரொம்ப நெருக்கமா வர்றது, நெருக்கமா இருக்குது. அப்படி நெருக்கமா சொல்ற அளவுக்கு இங்க எந்த ஒரு சிக்னல் வேர்டும் கொடுக்கலையே. there is a bank near our ஒரு ஆள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் பக்கத்துல உட்கார்றப்ப பிசைட் she came and sat beside her husband அப்படிம்பாங்க. ரொம்ப பக்கத்துல க்ளோஸா வர்றது. அப்படி க்ளோஸா இருக்க மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. இது ஹவுஸும் பேங்க் ஹோம் கூட கிடையாது. ஹவுஸ் தான். இட்ஸ் அ ஹவுஸ். ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னொரு கிளாஸ்ல கட்டாயம் பார்ப்போம். 59, 60. 59 அஸ்மா மேம். She is not dash home now. She's not. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவோம், இந்த கிளாஸ்லயே சொல்லுவோம், முக்கியமா பார்க்கணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு. தமிழ் பேசுறவங்க தப்பு பண்ணுவாங்க. She's not in the home. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, ரெக்கார்டிங்ல பார்க்கலாம் நீங்க. விவேக், She is not in home now. She is not at home now. அவ்வளவுதான். நாட் அட் ஹோம். She is not at home. Not at home now. அவ்வளவுதான். இன்ஹோம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, இன்ஹோம்னா வீட்டுக்குள்ள இருக்கிறது, நாட் அட் ஹோம்னா வீட்டுக்குள்ள எந்த பகுதியில வேணாலும் இருக்கலாம். பேக் யார்ட்ல இருக்கலாம், ஃப்ரண்ட்ல கராஜ்ல இருக்கலாம். ஸோ அட் ஹோம்
வீட்டில் இப்போ அவள் இல்லை, அவ்வளோதான். ஷீ இஸ் நாட் அட் ஹோம். இன் ஹோம் சொல்லிடக்கூடாது. பிஎஸ்என் பாய். லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. சத்யமூர்த்தி சார் உங்களுக்கு தான் லாஸ்ட் கொஸ்டின். It dash tomorrow, we will stay at home. If it rains tomorrow, we will stay at home. பியூட்டிஃபுல். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. ஈஃப் கிளாஸ் பாருங்க. ஈஃப் கிளாஸ்ல வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணணும். இட் இருக்கிறதுனால ரெயின்ஸ். வி வில் சேவ் ஹோம் சிம்பிள் ஃபியூச்சர். காம்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் 1 இதான் திருப்பி வந்திருக்கு. 3வது கொஸ்டின் வந்திருக்கு. கண்டிஷனல் 1 ஈஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட். மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர். வில் ஸ்டே ரெயின்ஸ். ஸோ இஃப் இட் வில் ரெயின் டுமாரோ வந்திருக்கிறதுனால ஏ போட்டுறக்கூடாது. ஏ தப்பான. ஈஃப் கிளாஸ்ல வில்லு வராது இங்கிலீஷ்ல. ஈஃப் கிளாஸ்ல எப்பயுமே சிம்பிள் ப்ரெசென்ட் பாஸ்ட் அப்படிதான் வரும். ஸோ ஒரு கிளாஸ் நம்ம கூடிய விரைவில் பார்ப்போம். முடிஞ்சா வெள்ளிக்கிழமையே நம்ம கண்டிஷனல் பார்க்கறதுனா பார்க்கலாம். அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சிக்னல் ரோடு வழியா கண்டிஷனல் போகலாம். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ வில் ஸ்டே அட் ஹோம். சூப்பர். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. 60 கொஸ்டின்னாலும் ரொம்ப மணிமணியாக எல்லா ஆன்சருமே மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணது அஸ் எ டீம் கரெக்டாக பண்ணீங்க. வெரி நைஸ். இந்த ரெக்கார்டிங் முக்கியம். இந்த ஹோம்ஒர்க் என்னன்னா அஸ்மா மேம்காக சொல்கிறேன். புதுசாக வந்திருக்கிறதுனால அஸ்மா மேம்காக சொல்கிறேன். முக்கியமாக ஹோம்ஒர்க் எப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கை நம்ம அனுப்புவோம். இந்த ரெக்கார்டிங்கை இந்த 60 சென்டென்ஸ் இப்போ முடிச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்னா இந்த 60 சென்டென்ஸையும் ஆடியோவில் படித்து காட்டணும். 60 வாக்கியத்தையும் எழுதி அந்த பிக்சர் எடுத்து அனுப்பணும். அது மூலமா நீங்க எழுதுவீங்க, படிப்பீங்க, பேசுவீங்க, கேட்பீங்க. LSRW. ஒரே நிமிஷம் இருங்க அர்ச்சனா. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அஸ்மா மேம் இது புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன்னு? சார் புரியுது. சில கிராமர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. பரவாயில்ல சார், நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் பிக்கப் அது பண்ணிடுறேன். கிராமரை பத்தி இல்லை. இந்த வீடியோ அனுப்புறதே நீங்க திருப்பி போட்டு பார்த்துக்கிறது. ஏன்னாக்கா அந்த கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு இடத்துல அட்டுக்கோம்னு சொன்னேன். அதை பிடிச்சிட்டு நம்ம இன்னொரு ஓகே இடத்துல சார். இந்த ஆன்சராகவே நம்ம உருவாக்கிட்டோம். பார்த்தீங்களா? இந்த 1 மணி நேரத்துல இந்த பேசுற கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒரு வாட்டி பார்த்தா ஒரு 4-5 வாட்டி பார்த்து ஓகே சார். இதுல விவேக், கோதை மேம், விவேக் எல்லாம் வந்து இதுல பெரிய மாஸ்டர்ஸ். அப்படியே அழகா உட்கார்ந்து நான் சொன்ன மாதிரியே வீடியோ பார்த்து அப்படியே எழுதி அப்படியே படிச்சு காட்டி எனக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அது சம்மந்தப்பட்ட என்ன கிளாஸ் எடுத்தாலும் ஆன்சர் அடிப்பாங்க. ஸோ அது வந்து பேசுறதுக்கு அந்த கதவுல அந்த விளிம்புல ஓகே சார். நிப்பாட்டும். நல்லா எழுதுறதுக்கோ நல்லா பேசுறதுக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கள. அந்த ஹோம்ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. ஓகே சார். கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கறத நான் கேப்சர் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் போட்டு பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஓகேங்க சார். ரெக்கார்ட் பண்ணி நீங்க உங்க ரைட்டிங்ல இருக்கணும், உங்க ஆடியோ இருக்கணும். உங்க ஆடியோல பேசி அனுப்பணும். ஓகேங்க சார். ஸோ LSRWம்பாங்க. ஓகேங்க சார். நீங்க பேசுறதை கேட்டு அனுப்பணும். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாமே வந்துருது பாருங்க. அது எல்லாமே வர்றது. ஓகேங்க. இந்த ஹோம்ஒர்க்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. அப்படி ஒர்க் ஆனவங்க ஹோம்ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை சந்திப்போம் எல்லாரையும். அர்ச்சனா உங்கள்கிட்ட நான் கால் பண்ணியே பேசுறேன். அர்ச்சனா அப்படி பேசிக்கலாம். ஐ வில் see everyone on Friday. மேம், தேங்க்யூ. எஸ்மா மேம், நாளைக்கு ஏதாவதுன்னா நீங்க கூப்பிடுங்க மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay, sir. Thank you, sir. Good night. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.